ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு தீரன் சின்னமலையோடைய நினைவு நாள். ஸோ அவரோட டாபிக் பார்க்கலாங்களா? ஸோ தீரன் சின்னமலையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தீரன் சின்னமலை அப்படின்னா 1756 1805 வரையும் தான் இவரோட காலம். எப்போ பிறக்கிறாருன்னா 1756 பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் என்னென்னா தீர்த்தகிரி. ஸோ ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகில் உள்ள மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் பிறக்கிறாரு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து கொங்கு நாட்டு பாளையக்காரர் தான் தீரன் சின்னமலை. இவரோட இயற்பெயர் என்னென்னா தீர்த்தகிரி. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சி பெற்றிருந்தார். கொங்கு பகுதி சுல்தான் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ திப்பு திவான் முகமது அலி வரி வசூலிச்சிட்டு இருக்காரு. அதை இந்த தீரன் சின்னமலை வழிப்பறி செஞ்சிட்றாரு. ஸோ அவமதிப்புக்கு உள்ளான திவான் படையை அனுப்புகிறாரு. அந்த திவானுடைய படையும் தீரன் சின்னமலையோடைய படையும் நொய்யல் ஆற்றங்கரையில் தான் மோதிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இதில் யார் வின் பண்ணுறாரு அப்படின்னா சின்னமலை தான் வின் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ திப்புவோடைய இறப்புக்கு பின்னாடி தீரன் அந்த இடத்த விட்டு போகாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ எனவே அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓடா நிலை அப்படிங்கிறோம். இவர் கொரில்லா போர் முறையை கையாண்டிருக்கிறாரு. சங்ககிரி கோட்டையில் சிறை வைக்கிறாங்க. ஆங்கில ஆட்சியை ஏற்க மறுத்ததுனால 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்படுறாரு. தீரன் சின்னமலை போர்களில் 3 முக்கியமான போர்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, காவிரி கரையில் நடைபெற்ற போர் 1801 நடைபெற்றது. ஓடா நிலையில் நடைபெற்ற போர் 1802 நடைபெற்றது. அரச்சலூரில் நடைபெற்ற போர் 1804 நடைபெற்றது. இவரோட இறுதி போர் 1805 நடைபெற்றிருக்கிறது. இந்த போரில் அவருடைய சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்பட்டு காட்டி கொடுக்கப்படுறாரு. அந்த சமையல்காரர் யார் அப்படின்னா நல்லப்பன். ஸோ இதுதான் தீரன் சின்னமலை பற்றி நான் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்த நோட்ஸு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.